ஹலோ, ஹாய், குட் மார்னிங். ஒரு 5 டேஸ் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. சாரி கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்குன்னுட்டு. இன்னைக்கு வந்து பீட்ரூட் பலாவ் தான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி பீட்ரூட் பாத்து பலாவும் சொல்லலாம், பாத் கூட சொல்லலாம். நீங்கள் டொமேட்டோ பாத் மாதிரி பீட்ரூட் பாத் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி ஹெல்த்தி பாத் இது. இதில் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செஞ்சுருந்தேன் நான். நல்லா குக்கர் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நான் நார்மலாக எப்படி ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கலர் மாறினோடனே ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். ஆகிட்ட பிறகு 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொலையாக வந்துட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலாலாம் போட்டு வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலையாயிட்ட பிறகு 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு பாருங்கள், நான் இதுமாதிரி மேஷ் பண்ணி நல்லா ஜூஸ் மாதிரி நான் வந்து பீட்ரூட் அரைச்சி வச்சுருப்பேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது நம்ம போட்ட மாதிரி தெரியாது. அதனால தான் இப்படி போட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதனால நான் அப்படி போட்டிருந்தேன். இது 1 கிளாஸ் மெஷர்மெண்ட் இருக்கும். இது போட்டுட்டு இன்னும் 3 கிளாஸ் வந்துட்டு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணலாம். இல்லை தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். எல்லாம் அரிசியெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் ரெடி.